ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு எப்படி உன்னால நிம்மதியா தூங்க முடியுதுன்னு அவங்க வீட்டுக்காரங்க அவங்க ஒய்ஃபை பார்த்து கேக்குறாங்க. அவங்க ஒய்ஃப் அப்படியே கட்டில்ல அமைதியா படுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல முள்ளு தைக்கிற மாதிரி அவங்களுக்கு வலிக்குது. இருந்தாலும் அவங்க அமைதியா தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை காரணம் அவங்க ஒய்ஃபோட அப்பா வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 10 லட்ச ரூபாய் அவங்க அக்காக்கு ஒரு 5 லட்ச ரூபா, அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு 5 லட்ச ரூபாய். அவங்க அக்கா வந்து இவங்களுக்கு கொடுத்த 5 லட்ச ரூபாய் சேர்த்து வாங்கிக்கிறாங்க, நான் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா கொடுக்கல. 2 வருஷம் ஆச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லல. இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்க, அப்பா பணம் கொடுத்தாங்க, அக்கா கேட்டா கொடுத்த, இன்னும் கொடுக்கல, இனிமேதான் தருவா அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து அந்த பிரச்சனை அவங்க வீட்டுல ஆரம்பிச்சது. அவர் சொல்றாரு, பணம் யாராவது வாங்கினாங்கன்னா திருப்பி கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க, நம்ம வந்து நஷ்டப்பட்டுதான் நிக்கணும், நீ அவங்க பணத்தை திருப்பி கொடுப்பாங்க முட்டாள்தனமா அவங்களை நீ நம்பிட்டு இருக்க, அவங்க பணம் உங்ககிட்ட வரவே வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் உங்க அக்கா அடிக்கடி வீட்டுக்கு வராங்கல்ல, 2 மாசத்துக்கு ஒரு தடவை வராங்க, அந்த பணத்தை பத்தி என்னைக்காவது பேசுறாங்களா? பணத்தை பத்தி பேச மாட்டாங்கல்ல. இவனை யோசிக்கிறா, ஆமா அக்கா வரா போறா, ஆனா பணத்தை பத்தி பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கே கொஞ்சம் நெருடலா தான் இருக்கு. எங்க அக்கா எனக்கு பணம் கொடுக்கல, ஆனா துபாயில உங்க அண்ணன் இருக்கும்போது அவரோட கடையை சேல்ஸ் பண்ண சொன்னாரு, நீங்களே சேல்ஸ் பண்ணீங்க, உங்களுக்கு 12 லட்ச ரூபாய் அதுல வந்துச்சு, அது அக்கௌண்ட்ல போட சொன்னாரு, ஆனா நீங்க போடவே இல்லையே, அது 12 லட்சம் நீங்க தான் வச்சிருந்தீங்க. அவர் அடிக்கடி கேட்கிறாரு, இந்த தர அந்த தரன்ற தர மாட்டீங்க, அவர் போன் எல்லாம் பண்ணி பாக்குறாரு, கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க, பணத்தை யாராவது வாங்கிட்டு உடனே கொடுத்துருவாங்களா, நான் கொஞ்சம் கொஞ்சமா எங்க அண்ணன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சமாளிச்சிருக்காரு. எங்க அக்கா என்னைக்குனாலும் பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா சொல்லிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது, அவங்க வீட்டுக்கார மறுபடியும் அவங்க ஒய்ஃபை முட்டாள் திட்ட ஆரம்பிச்சாரு. அதை கண்டுக்காம இவங்க வாட்டு கிச்சன் போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. அப்போ யாரும் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார போய் கதை திறக்கிறாரு. அங்க அவங்க அக்கா ஃபேமிலி அப்படியே வந்து நிக்கிறாங்க. வந்து நின்னுட்டு உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க, ரிசீவ் பண்றாங்க. அப்ப உள்ள வந்து உட்காரும்போது அவங்க கிட்ட பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவீங்களா, அந்த மாதிரி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்கிறாரு. அவங்க அக்கா சொல்றாங்க, இல்ல உங்க வீட்டுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஹேண்ட் பேக் எடுக்கிறாங்க. அந்த ஹேண்ட் பேக்ல ஒரு பை இருக்கு, அது 7 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. அதை எடுத்து அவங்க தங்கச்சி கிட்ட கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி எனக்கு இந்த பணத்தை கொடுத்து உதவுனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. தங்கச்சி வாங்கிட்டு போய் அதை பூஜை ரூம்ல வைக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, உடம்ப பாத்துக்கோ, நல்ல பத்திரமா இருங்க, நாங்க போயிட்டு வரோம், நாங்க வேலையா வந்தோம், நாங்க போயிட்டு வரோம் சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க ஒய்ஃப் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பூஜை ரூம் போய் அந்த பணத்தை எடுத்துட்டு நேரா கிளம்புறாங்க. அப்ப அவங்க வீட்டுக்காரர் நினைக்கிறாரு, நம்ம நேத்து நிறைய பேசிருக்கோம், 6 மாசமா பேசிருக்கோம், பணத்தை போய் பேங்க்ல போட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போய் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. இவங்க நேரம் போறாங்க. 1 மணி நேரம் கழிச்சு வராங்க. வந்த உடனே பணத்தை பேங்க்ல போட்டாச்சா, எந்த பேங்க்ல போட்டா, எந்த அக்கௌண்ட்ல போட்டான்னு சொல்லி அப்படி விசாரிக்கிறாரு. பணத்தை நான் பேங்க்ல போடவே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. பணத்தை பேங்க்ல போடலையா, வெள்ளிக்கிழமை 7 லட்ச ரூபாய் பணம் வந்திருக்கு, அதை போய் பேங்க்ல போடாம எங்க போய் போட்ட அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப கோவமா கேட்கிறாரு, ஆக்ரோஷமா. உடனே அவங்க சொல்றாங்க, எங்க அக்கா கொடுக்க வேண்டிய 5 லட்சம் எனக்கு வந்துருச்சு, உங்க அண்ணனுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய 12 லட்ச ரூபாய் கொடுக்கல, அதனால நான் போய் உங்க அண்ணன் 7 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. எங்க அண்ணன் வாங்கின பணத்தை எனக்கு கொடுக்க தெரியாதா, நீ எதுக்கு போய் கொடுத்த, நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருப்பேன்ல, நீங்க குடுப்பீங்களா, உண்மைக்கு சொல்லுங்க, நீங்க குடுப்பீங்களான்னு கேக்குறேன். நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நானே போய் உங்க அண்ணன் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. சொல்லி முடிச்சுட்டு அவ போய் கிச்சன்ல வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறா. அந்த வேலையை அவ பார்த்துட்டு இருக்கும்போது அவ மனசுல வந்து ஒரு பூரிப்பு சந்தோஷமா இருக்கு. ஒரு 6 மாசமா ஒரு சுமையா இருந்தது அவளுக்கு வந்து ஒரு அன்னைக்கு டேட்ல அந்த நேரம் ஒரு நிறைவா இருக்கு அவளோட மனசு. ஒரு பெரிய மன நிம்மதியும் ஒரு சிறு புன்னகையோட அவளோட வேலையை பார்க்க அவ ஆரம்பிச்சிடறா. வெள்ளிக்கிழமை அதுமா வந்து ஸ்ரீதேவி மகாலட்சுமி வெட்டி உதச்சிருக்கா, 7 லட்ச ரூபாய் பணம் போச்சு, என்னைக்குமே உனக்கு பணமே சேராது பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரர் அவங்க வைஃபை திட்டுறாரு. திட்டிக்கிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு. சில மனிதர்கள் இருக்காங்க, அநியாயத்தை நியாயம் சொல்லுவாங்க. இதுதான் நியாயம் நம்ம சொன்னா இல்ல அது அநியாயம் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் திருத்த முடியாது, நம்ம வேலையை பார்ப்போம்.